ஹாய், டிஎன்பிஎஸ்சி தமிழ் தகுதி தேர்வு ஆன்சர் கீ பார்க்குறோம். இந்த எக்ஸாமினேஷன் நமக்கு 2024 கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன் இன்டர்வியூ போஸ்ட். ஸோ இந்த எக்ஸாம் நமக்கு எப்போ கண்டக்ட் பண்ணாங்கன்னா 18/11/24. ஸோ இதில் இருக்க தமிழ் 100 கொஷின்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். ஸோ நமக்கு இங்கே வந்து அதர் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு இணையான தமிழ் சொல் கொடுத்துருக்காங்க. மீனிங் பார்க்கலாம். பொக்கிஷம், பொக்கிஷம்னா என்னென்னா செல்வம், பொக்கிஷம் செல்வம். ஜாஸ்தி, ஜாஸ்தியாக இருக்கிறது தான் சாஸ்தின்னு கொடுத்துருக்காங்க. மிகுதி, நிறைய இருக்குது, மிகுதி. விஸ்தாரம், பெரும் பரப்பு, விஸ்தாரம்னா பெரும் பரப்பு. சிங்காரம், அழகு, சிங்காரம் அழகு. 2, 3, 4, 1. நெக்ஸ்ட்டு விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல். ஸோ இங்கே நமக்கு கொஷின்லே இருக்குது மறுத்து கூறல். மறுத்து கூறல் இது என்னது? மறைவிடை. போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுத்து கூறுறாங்க. விடை வகை. வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை. ஸோ இனமாக மற்றொன்றை கூறுவது இனமொழி. ஸோ நமக்கு வந்து இந்த கொஷின்லே ஆன்சர் இருக்குது. பாட தெரியுமா கேட்டால் ஆட தெரியும், கவிதை எழுத தெரியும், கட்டுரை எழுதுவாங்க. ஸோ இனமாக சொல்கிறது தான் வந்து இனமொழி விடை. அடுத்து ஜேர்னலிசம். ஜேர்னலிசமுடைய தமிழ் கலைச்சொல் என்ன வரும்னா இதழியல், இதழியல். மீடியா, ஊடகம், மீடியா ஊடகம். நெக்ஸ்ட்டு ஓமைத்தொடர். ஓமைத்தொடர் வந்து நம்ம ஒன்றே ஒன்று மட்டும் கேட்குறாங்க, அப்படிலாம் இதை மாதிரி மேட்சிட்லையும் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்கள், குன்றிலிட்ட விளக்கு போல. குன்றிலிட்ட விளக்கு போலனா பரவிய புகழ். ஒரு குன்று மேலே விளக்கு வச்சா அந்த விளக்கோட வெளிச்சம் அப்படி எல்லா இடத்துக்கும் பரவுமோ அதே மாதிரி புகழ் வந்து பரவி இருக்குது அப்படின்றாங்க. வேலியே பயிரை மேய்ந்தது போல. இதுக்கு என்ன ஆன்சர்னா கடமை தவறுதல். ஸோ ஒரு வேலி போகிறாங்கன்னா பயிரை சுற்றி அதோட வேலை என்னென்னா அதை வந்து பாதுகாக்கிறது தான். அந்த வேலியே பயிரை மேய்ஞ்சிச்சுன்னா அது வந்து அது கடமையே என்ன பண்ணியிருக்கு, தவறி இருக்குது. இதான் இதோடைய அந்த இன்டைரக்ட் மீனிங். நெக்ஸ்ட்டு உடலும் உயிரும் போல. மனம் ஒன்றிய துணை. உடலும் உயிரும்னா ஒரு மனம் ஒன்றிய துணை, ரெண்டு பேரும் வந்து ஒரே மாதிரி வந்து மனம் ஒற்றி வாழ்கிறது தான் சொல்கிறாங்க. உடலும் உயிரும் இது வந்து ஒற்றுமையை தான் குறிக்குது. கிணற்று தவளை போல. கிணற்று தவளை போல அறியாமை. ஒரு கிணற்றுக்குள்ள ஒரு தவளை இருந்தால் அதுக்கு வந்து வெளி உலகம் என்னன்னே தெரியாமல் அதுக்குள்ளேயே சுற்றி சுற்றி இருக்கும், அதுதான் வந்து அறியாமை. ஸோ ஆன்சர் 3, 1, 4, 2. நெக்ஸ்ட் ஒன், எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. தன்வினை தொடர் கேட்டிருக்காங்க. அகமது நேற்று வந்தான். அகமது நேற்று வந்தான், இது தன்வினை தொடர். ஸோ அப்பா நேற்று வருவித்தார். வருவித்தார், கற்பித்தார் வந்து நமக்கு பிறவினையில் வரும். பூக்களை பறிக்காதீர், ஒரு கட்டளை சொல்கிற மாதிரி இருக்குது. கட்டளை தொடர் இது. எவ்வளவு உயரமான ஒரு ஆச்சரியக்குறி வரும். ஓகே, உணர்ச்சி தொடர். ஸோ இங்கே வந்து தன்வினை தொடர் வந்து ஆப்ஷன் ஏ மட்டும்தான். சொற்களை ஒழுங்குபடுத்துக. பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. ஸோ ரீட் பண்ணும்போது தெரியும். ஆப்ஷன் ஏ பாருங்கள், மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது. நமக்கு மீனிங்கே வரல. ஸோ பி மட்டும்தான் வந்து கரெக்டாக வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்குது. பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. அடுத்து நமக்கு வந்து கரெக்ட் சென்டென்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. குறளின் பத்தில் திளைக்காத தமிழன் உண்டோ. குறளின் பத்தில் திளைக்காத தமிழன் உண்டோ. நெக்ஸ்ட் வந்து அகரவரிசை. அழகு, அழகு, அன்பு, ஆக்கம், ஆற்றல். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், நமக்கு எல்லாமே வந்து ஆளை ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு 3 ஆளை ஸ்டார்ட் ஆகுது, அப்புறம் வந்து ஆளை ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம செகண்ட் லெட்டர் பார்க்கணும். லா, இந்த லாக்கு அப்புறம் தான் காணாச்ச வரிசையில் இந்த ழா வரும். கரெக்டாக இன்னும் வந்து நமக்கு லாஸ்ட்டாக வரும். நீங்கள் உயிரெழுத்து வருதுன்னு பார்க்காதீங்க, மெய்யெழுத்து வருதுன்னு பார்க்காதீங்க. நமக்கு அந்த வரிசையில் பாருங்கள், காணாச்சு அந்த வரிசையில் இன்னும் 2 சொல்லி நான் வந்து லாஸ்ட்டாக தான் வரும். அடுத்தடுத்து ஆக்கம், இதுவும் ஆளை ஸ்டார்ட் ஆகுது. ஆ, அப்போ இக்கு ஃபஸ்ட்டு வரும், இச்சு நெக்ஸ்ட் வரும். ஓகே, வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணைய கண்டறி. ஸோ கரெக்டாக எது இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கான் கண்டேன், கான் கண்டேன். அப்போ நமக்கு இங்கே சென்றார். சென்றாரோட வேர்ச்சொல் என்ன வரும்னா செல். சென்றாருக்கு செல் வரும். கேட்டாருக்கு கேள், கேட்டார் கேள். பயின்றால் பயில். சரிங்க, நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கிறது வந்து கான் கண்டேன். இது மாதிரி தான் கரெக்டாக இருக்குது. அடுத்து சரியான வேர்ச்சொல், சரியான இணை எதுனா நட நடக்கிறது, நட நடக்கிறது. ஸோ உண்கிறேனுக்கு உன் வரும், பேசினேனுக்கு பேசு, போனேன் போ மட்டும்தான் வரும். ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்டு. நெக்ஸ்ட் ஒன், வேர்ச்சொல் வினைமுற்று. கீழ்கண்டவற்றுள் தவறான வேர்ச்சொல் இணையை கண்டறிக. ஸோ வினைமுற்று கொடுத்துருக்காங்க, தவறானது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது தவறானது வந்து வீழ்ந்த, வீழ்ந்தனன். ஸோ வீழ்ந்தனலுக்கு நமக்கு என்ன வரணும், வீழ்,
வீழ்ந்தவும் இன்னும் நம்ம ஷார்ட் பண்ணி என்ன சொல்லலாம், வீழ்ன்னு சொல்லலாம். வேர் சொல்லும் போது ஒரு கட்டளையாகவும் இருக்கணும், அதுக்கு மேலே அதை வந்து பிரிக்க முடியாத அது மாதிரி இருக்கணும். ஸோ வருக, வா, தீர், இது எல்லாமே கரெக்டு. ஸோ இங்கே இது மட்டும் தான் ராங்காக இருக்குது. தீர்த்தோன், தீர், உரைத்தது, உரை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் சரியான இணை வாலண்டியர், தன்னார்வலர். வாலண்டியர், தன் ஆர்வலர். ட்ரஸ்ட்னா என்னென்னா அறக்கட்டளை. சோஷியல் ஒர்க்கர், சமூக பணியாளர். ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ், சாரணியர். கரெக்டாக இருக்குது வாலண்டியர், தன்னார்வலர். கலைச்சொல் கோனிக்கல் ஸ்டோல். கோனிக்கல் ஸ்டோல் குமிழிக்கல். மிசைல் ஏவுகணை. காம்பினேஷன் புணர்ச்சி. ட்ரெஷரி கருவூலம். 2413. ஆங்கில சொல்லுக்கு என்ன தமிழ் சொல் லேண்ட் ப்ரீஸ், நிலக்காற்று. இது மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ இங்கே பார்க்கும்போது நமக்கு தவறாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ லேண்ட் ப்ரீஸ் நிலக்காற்றுனா சீ ப்ரீஸ் கடல் காற்றில் வரும். கடல் காற்று. ஸ்ட்ராங் புயல் வரும். டெம்பஸ்ட் பெருங்காற்று. ஸோ கரெக்டாக இருக்குது ஆப்ஷன் டி மட்டும்தான். பிறமொழி சொற்கள் கலந்த தொடரை கண்டறி. அதிகாரிகள் உத்தரவு போட்டனர். ஸோ இங்கே அதிகாரிகளும் வந்து தவறு தான். பிறமொழி சொல். உத்தரவும் வந்து பிறமொழி சொல் தான். இது வந்து பிறமொழி சொற்கள் வந்து கலந்த தொடர். நெக்ஸ்ட் ஒன் பொருந்தா சொல் சண்டு, கவை, போத்து, கொப்பு. இது எல்லாமே வந்து ஒரு மரத்தோட கிளையோட நிலையை வந்து குறிச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து அதில் வந்து பொருந்தாது. 10th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து மோஸ்ட்லி வந்து பொருந்தா சொல்ல கேட்குறாங்க. சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. சோம்பல்னா லேசியாக இருக்குது. அப்போ அதோடைய ஆப்போசிட் சுறுசுறுப்பு, நல்லா பிரிஸ்காக இருக்கிறது. உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் மறைந்த. உதித்த சூரியன் உதிக்கிறது, அதுக்கு ஆப்போசிட் மறைகிறது. அணுகு, அணுகோட எதிர்ச்சொல் விலகு. அணுகுனா கிட்டே வர்றது, நெருங்கி வர்றது, அது எதிர்ச்சொல் விலகு. தோரண மேடை பிரித்தால் தோரணம் கூட்டல் மேடை. தோரணம் கூட்டல் மேடை டேரெக்டாக ரெண்டுத்துக்கும் நல்ல ப்ளஸ் போடு. தோரண மேடைன்னு வராது, தோரணம் கூட்டல் மேடை இதான் வந்து கரெக்டு. அடுத்து நமக்கு பத்தி கொடுத்துருக்காங்க. பத்திலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் கிடைக்கும் இடம் நூலகம். பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும். அது எங்கேருந்து கிடைக்கும்? நூலகத்தில் இருந்தால் கிடைக்கும். சரி, நல்லா ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். கிராமங்களில் இயங்கும் நூலகம் ஊர்ப்புற நூலகம். கிராமங்களில் இருக்க நூலகத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஊர்ப்புற நூலகம். சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு 8 ஏக்கர். ஸோ எல்லாமே வந்து நமக்கு எங்கன்னா இந்த பேசேஜ் தான் கொடுத்தோம். 8 ஏக்கர் இருக்குது. அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவின் 2வது பெரிய நூலகம். ஆசியாவிலே 2nd லார்ஜஸ்ட் லைப்ரரி. ஃபர்ஸ்ட் வந்து சைனாவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நூலகம், அதை பிரித்து நமக்கு என்ன கிடைக்குன்னா நூல் கூட்டல் அகம். நூல் கூட்டல் அகம் இல்லோ ஆவம் சேர்ந்து நமக்கு என்ன ஆகும்? லாபம் இருக்குது. நூலகம். அடுத்து கூற்று காரணம். கூற்று இந்திய தேசிய இராணுவ படைத்தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்றார். காரணம் இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலுச்சேர்த்த பெருமைக்கு உரியவர் தமிழர்கள். ஸோ இதில் வந்து ரெண்டுமே வந்து கரெக்டு. அடுத்து பிழையற்ற தொடர் அவள் அல்லல். அவள்னும் போது இல்லு, நமக்கு லாஸ்ட்டாக வந்து இல் அவள் ஷீ சொல்லும் போது இந்த இதில் தான் முடியணும். சரியா? இல் அவள் அல்லல். ஒருமைப்பன்மை பிழை நீக்குக. மதிய அழகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பினான். ஸோ மதிய அழகன் என்று ஒரு ஆண்பாலை குறிக்குமோ இங்கே நமக்கு தப்பினான். அடுத்து சொற்பொருள் சரியான இனம் கமுகு பாக்கம். பாக்கு சரி, கமுகு பாக்கு. ஸோ பரி கரி அப்படி மாற்றி கொடுத்துக்கோங்க. பரினா குதிரை வரும், கரி யானை வரும், கமுகு பாக்கு தான் கரெக்டாக இருக்குது. பிழை திருத்துக. சரியான பதில் ஒரு நகரம். ஸோ இங்கே பார்க்கும்போது ஓர்ன்றது எங்கே வரணும்னா உயிரெழுத்தில் வரும், ஐ வரிசையில் வரும். ஸோ ஒரு நகரம் வந்து இங்கே கரெக்டாக இருக்குது. இது ரெண்டும் வந்து நாக்கு முன்னாடி வராது. இப்போ இந்த இடத்துல நமக்கு ஓர் வந்திருக்கணும். சரியான பதில் ஆப்ஷன் டி ஒரு நகரம். சரியான விடை ஓர் ஊர். ஓர் ஊர். ஸோ இப்போ தான் பார்த்தோம் உயிரெழுத்து முன்னாடி நமக்கு என்ன வரணும்? ஓர் வரணும். ஸோ ஏவே நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது. சரியான தொடர் தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. நெக்ஸ்ட் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். சிலப்பதிகாரம்
எவ்வகை பாவில் அமைந்துள்ளது? அகவற்பா. சிலப்பதிகாரம் அகவற்பா. அடுத்து வள்ளுவரும் தம் குறள் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என்று வள்ளுவரை புகழ்ந்தவர் பரணர். ஸோ இதமாக கோட்ஸ்லாம் வந்து நம்ம நல்லா படித்து வச்சுதான் தெரிஞ்சிருக்கோம். யார் கூறியிருக்காங்கன்னா பரணர். ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் முறையில் குறிப்பிட்டவர் மயிலைநாதர். மயிலைநாதர். கார்காலத்தை பெரும் பொழுதாக கொண்ட நிலத்தை சுட்டுக முல்லை. கார்காலத்தை வந்து பெரும் பொழுதாக வந்து எந்த நிலத்துக்கு இருக்காங்க? முல்லைக்கு தான் இருக்கும். கரம்பிடும்பை இல்லார். இத்தொடரின் பொருள் துன்பம் தராத நல்லார். துன்பம் தராத நல்லார். குறில் நெறில் மாற்றம். கல் கால். கல்னா படி, கால் உடல் உறுப்பு. கல் கால் படி உடல் உறுப்பு. விதி வீதி. விதின்றது என்னது? ஒரு லா, சட்டம். வீதி அப்படின்னா ஸ்ட்ரீட், தெருவை குறிக்குது. ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு நான் பாடம் படிப்பேன், நான் படம் பிடிப்பேன். ஸோ இங்கே வந்து எது கரெக்டுன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டாக இருக்குது. நீங்கள் ஒரு போர்டை வந்து இந்த பிளாங்கில் போட்டு பாருங்கள், தெரிஞ்சிடும். வேங்கை. வேங்கை என்றோட ரெண்டு மீனிங் என்ன? வேங்கை மரத்தையும் குறிக்கும், வேங்கைன்றது புலி அனிமலையும் குறிக்கும். அடுத்து சரியான இணைப்பு சொல். நான் மட்டுமே தண்டனை ஏற்று நரகத்தை சேர்வேன், ஆனால் என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும். ராமானுஜா. ஸோ இந்த இடத்துல கரெக்டான இணைப்பு சொல் என்னன்னா ஆனால். நல்ல அறிவும் பண்பும் உடையவருக்கு பணம் பணியால், ஆனால் இவை இல்லாதவருக்கும் மோசமான எசமான். இங்கே ஆனால். சரியான வினாச்சொல். தொகை சொற்கள் எத்தனை வகைப்படும்? தொகை சொற்கள் எத்தனை வகைப்படும்? அடுத்து காசி நகரத்திற்கு பெருமையை கூறும் நூல் எது? காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் எது? இருக்கு. அதோடைய பேச்சு வழக்கு இருக்கிறது. சரியான எழுத்து வழக்கு இருக்கிறது. அடுத்து எல்லாரும் வேகமாக எங்கே போகிறாங்க? எழுத்து வழக்கு எல்லாரும் வேகமாக எங்கு போகிறார்கள்? எல்லாரும் வேகமாக எங்கு போகிறார்கள்? நிறுத்தக்குறியில் வந்து எது சரின்னு கேட்டிருக்காங்க? தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது. ஆப்ஷன் ஏ. நிறுத்தக்குறி. கடல் முத்தினையும் அமிழ்தினையும் தருகிறது. கடல் முத்தினையும் அமிழ்தினையும் தருகிறது. கம்மா வந்திருக்கு. ஓகே. அடுத்து காலிங் பெல். காலிங் பெல்லோட கரெக்டான தமிழ் சொல் என்ன? அழைப்பு மணி. அழைப்பு மணி. ஸோ இங்கே நமக்கு வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கான். பிறமொழி சொல்லுக்கு என்ன தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. இதே எக்ஸ்பிரிமெண்ட்டை ரிப்பீட் செய்து ஆன்சரை கண்டுபிடிங்க. ஸோ இதே எக்ஸ்பிரிமெண்ட்டோடைய தமிழ் என்ன? இங்கே வந்து செய்முறையை மீண்டும் ரிப்பீட், அதாவது மீண்டும் செய்து ஆன்சரை விடையை கண்டுபிடியுங்கள். ஆப்ஷன் ஏ. இது செய்வாயா என வினவிய போது நீயே செய் என்று கூறுவது ஏவல் விடை. நீயே செய்ன்னு சொல்லி ஏவி சொல்கிறது ஏவல் விடை. அடுத்தும் பஞ்சுவேஷன். கலாம் ஐயாவை காண்பதா எப்படி? ஸோ காண்பதான்றது அங்கே ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி, லாஸ்ட்டாக வந்து எப்படி கொஸ்டின் மார்க்கா. மார்ஃபம். மார்ஃபம்னா ஒருபன். ஒருபன். தவறான இணை டாக்குமெண்ட் பணம். டாக்குமெண்ட் பணம்ன்றது தவறான இணை. கன்சலே துணை தூதரகம் கரெக்டும். பேட்டன்ட் காப்புரிமை கரெக்டு. கில்ட் வணிக குழு வந்து கரெக்டு. ஆவணம் வரும். டாக்குமெண்ட் என்ன வரும்? ஆவணம். இங்கே பணம்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. உவமைகளால் விளக்கப்பெறும் பொருள்களும் பொருந்தாதது தேர்வு செய்க. பொருந்தாதது தேர்வு செய்க. விழுக்கு இறைத்தம் நீர் போல. பயனுள்ள செயல். இது வந்து பயன் இல்லாத செயல், ஆனால் இங்கே வந்து பயனுள்ள செயல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தப்பாக ரீட் பண்ணிட்டீங்கன்னா வந்து இது செலக்ட் பண்ணாமல் போயிடுவீங்க. கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்கள். பொருந்தாதது கேட்டிருக்காங்க. ஸோ பசுமரத்து ஆணை போல என்னென்னு பார்க்கலாம். எளிதில் மனதில் பதிதல். உடலும் உயிரும்னா மனமொத்த நட்பு. கிணற்று தவளை உலகம் அறியாமை. இதே கொஸ்டின் பேப்பரில் வந்து ரெண்டுமே வந்து மேலே பார்த்துருக்கோம். அடுத்து எலியும் பூனையும். எலியும் பூனையும்னா அது எனிமிட்டியை தான் சொல்லுது, பகைமையை தான் குறிக்குது. எவ்வகை வினை. கவிதா உரை படைத்தால் செய்வினை. அவங்க செய்கிறது வந்து மற்றவங்க செஞ்சுதான் வந்து இங்கே எதுவுமே சொல்லலை. அது எதிர்மறையாகவும் இல்லை. செயற்பாட்டு வினைக்கு ஏற்ற மாதிரி அந்த லாஸ்ட் எண்டாகிற ஆயிற்று பட்டது அதுவும் இல்லை. இது வந்து செய்வினை தான். பிறவினை. பிறவினைன்றப்போ நம்ம அப்பயே பார்த்தோம். கற்பித்தால் வருவித்தார் வந்திருக்கு. அப்துல் நேற்று வருவித்தார். அகரவரிசை. கம்பளம், காக்கை, குன்று, செங்கடல், தேங்காய். கா கா கு சே தே. அடுத்து அகரவரிசை. அன்பு, ஆற்றல், இன்பம், ஈடு, உணர்வு. இது நம்ம ஆய்வரிசை கரெக்டாகவே இருக்குது. பாடு, அதோட வினையாளனையும் பெயர் என்னென்னா பாடியவள். பாடியவள். கான் தொழிற்பெயர் காணுதல். அல்லுன்னு முடியணும், காணுதல். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்.
ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அருள், பரிவு, கருணை இது எல்லாமே குறிக்கிற ஒரே சொல் என்ன? இரக்கம். இரக்கம்னா அருள், பரிவு, கருணை எல்லா மீனிங்கும் வரும். நெக்ஸ்ட்டு அதே தான் கதிரவன். கதிரவன் இன்னொரு பேர் தான் ஆதவன், பகலவன், ஞாயிறு. அதாவது சன்னை குறிக்கிறது தான் ஆதவன், பகலவன், ஞாயிறு. வாயு, தென்றல், வலி, புயல், சூறாவளி இது எல்லாமே குறிக்கிற ஒரே சொல் என்னென்னா காற்று. காற்று. கொடு, கோடு ரெண்டுத்துக்கான மீனிங். கொடுன்னா கொடுத்தல், கோடு நம்ம நேராக வந்து லைன் ட்ரா பண்ணுறோம், அதான் கோடு. கொடு, கோடு கொடுத்தல், நேராக வரைதல். சந்திப்பிழையற்ற வாக்கியம். வாடை காற்று வீசியது, வெயில் சட்டென தணிந்தது. 1 and 3 தான் வந்து கரெக்டு. சந்திப்பிழையற்றது. வாடை காற்று சட்டென தணிந்தது. மரபு பிழை நீக்கி எழுதுக. இல்லத்தில் கூரை வேந்தனர். கூரை வந்து வேயின் வரும். கூரை வேந்தனர். பொருந்தா சொல். பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. ஸோ இது நமக்கு வந்து குற்றியலுவரில் வரும். இங்கே வந்து பஞ்சு மட்டும்தான் வந்து தவறு. இங்கே வந்து குசுடு, துப்புரு அந்த வரிசையில் வந்திருக்கு. இஞ்சின்னு நம்ம மெல்லின சொல் வந்திருக்கு. ஸோ இது வந்து பொருந்தாதது. அடுத்த பொருந்தா சொல் எக்கு. இங்கே வந்து ஞான நம்ம அந்த வரிசையில் வந்திருக்கு. மெல்லின குற்றியலுவரத்தில் வந்திருக்கு. இது ஆயுத தொடரில் வந்திருக்கு. ஸோ இது வந்து பொருந்தாதது. வானம் அளந்தது. பிரித்தால் வானம் கூட்டல் அளந்தது. இந்த இம்மும் ஆவும் சேர்ந்து நமக்கு என்ன மாவாக இருக்கு. வானம் கூட்டல் அளந்தது. கை பொருள். பிரித்தால் கை கூட்டல் பொருள். இப்போ வராது. கை கூட்டல் பொருள். என்று என்றும். பிரித்தால் என்று கூட்டல் என்றும். என்று கூட்டல் என்றும். இந்த ரூ வந்து நமக்கு இரு கூட்டல் ஊ வரும். பின்னாடி ஒரு உயிர் வந்து இந்த உக்குரல் மெய் விட்டு ஓடி இற்றும் ஏவும் சேர்ந்து ரேவாக மாறி இருக்கும். இந்த புணர்ச்சி நிறைய இடத்துல நமக்கு வருது. என்றென்றும். வாசல் அலங்காரம். வாசல் கூட்டல் அலங்காரம் சேர்த்தல் வாசல் அலங்காரம். இது வந்து நமக்கு நார்மலாக இல்லம் ஆவும் சேர்ந்து என்ன வரும்? லாவாக வரும். வாசல் அலங்காரம். வேறு எதுவும் இல்லை. அடுத்து சரியான தொடர். இவை பழங்கள் அல்ல. ஒருமை பன்மையில் வந்து கல் ப்ளூரலில் வந்தால் அல்லன்னு தான் லாஸ்ட் வந்து எண்டாகணும். சொல்பொருள். தெளிவு. தெளிவு, நற்காட்சி, ஓர்தல், நல்லறிவு, உபசமம், அடங்கியிருத்தல், பேதற்கு, அகற்றுவதற்கு. ஸோ இது நமக்கு வந்து 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து வந்திருக்கும். பொருள் தரவு ஒரு செவியில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்த சொல்லும் பொருளும். குந்த. குந்த உட்கார சிட் பண்ணுறது. மிஸ்ஸை மேல். கந்தம் மனம். விசனம் கவலை. 2 4 1 3. எவ்வகை தொடர். பூக்களை பறிக்காதீர். இந்த லைன் நம்ம மேலே பார்த்துருந்தோம். கட்டளை தொடர். பூக்களை பறிக்காதீர் சொல்லிட்டு என்ன இப்போ ஆர்டர் பண்ணுறோம். கட்டளை தொடர். எவ்வளவு உயரமான மரம். இதே தான் அங்கே ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க. அது கீழே கொஷின் கேட்டிருக்காங்க. உணர்ச்சி தொடர். சொல்லின் கூட்டு பெயர். பழம். பழங்கள். பழம் வந்து நிறைய இருந்தால் பழங்கள் சொல்லுவோம். ஆடோட கூட்டு பெயர். ஆட்டு மந்தை. ஆடு மந்தை. பொருத்தமான நூலினை தெரிவு செய்க. அல்லில் ஆயின் விருந்து வரின் உவக்கும் என்று விருந்தோம்பலின் சிறப்பை விளக்கும் வரிகள் இடம்பெற்ற நூல் நற்றிணை. நற்றிணை. அதில் நமக்கு வந்து 10th ஸ்டாண்டர்டில் விருந்து மருந்துன்னு ஒரு விருந்துக்காக ஒரு லெசன் இருக்கும். 3rd இயரில் இருக்கும் நினைக்கிறேன். ஸோ அதில் கொடுத்துருப்பாங்க. செலன்ஸ் ஆயில். கலைச்சொல் என்னென்னா கலர் நிலம். கலர் நிலம். ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர். ஏன்ஷியன் ரொம்ப பழங்காலம். அப்போ பண்டைய இலக்கியம். சரியான இணை. டவுன்லோட் பதிவிறக்கம். டவுன்லோட் பதிவிறக்கம். நம்ம கலைச்சொல் மட்டும் தனியாகவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். மிசைல் வந்து என்ன வரும்னா ஏவுகணை. மிசைலுக்கு ஏவுகணை. கடல் மைல். நாட்டிக்கல் மைல். இது வந்து ஊர்தி. வெவிக்கல் வருமோ ஊர்தி வரும். ஸோ டவுன்லோட் பதிவிறக்கம் இது கரெக்டாக இருக்குது. அலை. இருபொருள். கடல் அலை. அலைந்து திரிந்தல். கடல் அலை. சீல வர வேவ்ஸும் அப்படியே நம்ம அலைஞ்சிட்டு இருக்குது. அதுவும் வந்து என்ன வரும்? அலைன்ற மீனிங் தான் வரும். ஆறு. நதி. எண். ரிவரையும் நம்ம ஆறுன்னு தான் சொல்லுவோம். நம்பர் 6ம் ஆறுன்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஒன். மரபு பிழையற்ற தொடர். சேவல் கூவும். சேவல் கூவும். ஓகேவா? அப்போ இங்கே நமக்கு கோழி வந்து சத்தம் போடும். கோழி கரையும்னு தவறு. கோழி வந்து கொக்கரிக்கும். கோழி கொக்கரிக்கும். புறா குணுகும் வரும். புறா குணுகும். ஸோ சேவல் வந்து கூவுன்ற மாதிரி தான் கரெக்டாக இருக்குது. அடுத்து சரியான இணைப்பு சொல். காற்றே வா உன்னை பாடாமல் இருக்க முடியாது ஏனெனில் பாட்டின் மூல ஊற்றே. ஏனெனில் கரெக்ட் ஆன்சர். சரியான நிறுத்த குறிப்பாக்கும்போது ஆப்ஷன் ஏ. அங்கே ஒரு நமக்கு எக்ஸ்க்ளமேட்டரி சைன். யாரது சாலையோரம் படுத்து கிடப்பது. லாஸ்ட்டாக ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சைன். ஆப்ஷன் ஏ ஆச்சரியக்குறி. ஓகே. புதுக்கோட்டையோட மறு பெயர் புதுகை. புதுக்கோட்டை, புதுகை, புதுச்சேரி தான் பொதுவே வரும். திருநெல்வேலி, நெல்லை. நம்ம மறு பெயரை வந்து தனியாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். திருநெல்வேலி, நெல்லை. புதுச்சேரி, புதுவை. புதுச்சேரி, புதுவை.
மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன. சரி, இது என்ன காலம் கேட்குறாங்க. இப்பொழுதுன்னா இப்போ கரண்ட்டாக நடந்துட்டுருக்கு, நிகழ்காலம். சரியான இணைப்பு தேர்ந்தெடுக்க. கண்ணன் பாடுகிறான், நிகழ்காலம். பாடுகிறான்னா இப்போ நடந்துட்டுருக்கு, அப்போ நிகழ்காலம் தான் கரெக்டு. ஸோ மாணவி எழுதுகிறாள்னா அதுவும் வந்து நடந்துட்டுருக்க செயல். அப்போ இதுவும் நமக்கு என்னென்னா நிகழ்காலம், ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வரணும். வளவன் சாப்பிட்டன், அவர் சாப்பிட்டு முடிஞ்சிட்டார், அப்போ இது பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம். குமுதா கடைக்கு போனால், இதுவும் நமக்கு என்னது பாஸ்ட், முடிஞ்சிச்சு, இருந்த காலம். ஆனால் எதிர்காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த மூணுமே வந்து ராங்கு, ஏ மட்டும்தான் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்து பொருத்தமான காலம். கண்ணன் படித்தான், படித்து முடிச்சிட்டார், அப்போ இறந்த காலம். ஸோ நீங்கள் இந்த லாஸ்ட் சென்டென்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். பூவில் கோலம் வரைகிறாள், நமக்கு என்ன வரும், நிகழ்காலம் வரணும். ஊட்டமிகு உணவு உண்பார், எதிர்காலம். பொது அறிவு நூல்களை தேர்ந்து படிக்கின்றார். ஸோ இது என்ன பண்ண, நிகழ்காலம். லாஸ்ட் எண்டிங்கை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். பேச்சு வழக்கு எழுத்துகளுக்கு நீத்து பாகம் குடிக்கவா, மேல் கஞ்சி குடிக்கவா. நீத்து பாகம் என்ன வரும், இது நம்ம டென்ஷனில் கொடுத்துருப்போம், பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, மேல் கஞ்சி. ஓகே, இதோ நமக்கு வந்து இந்த கொஷின் பேப்பரில் 100 தமிழ் கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு இதே கொஷின் பேப்பர் ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் வந்து 1 by 1 பார்க்கலாம். தேங்க்யூ.